அண்ணாமலை வந்து மனோஜை பலார்னு ஓங்கி ஒரு அப்பா அப்புறாரு. மனோஜ் கன்னத்துல கை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. உடனே விஜயா பதறிட்டு வந்துட்டு, ஏங்க எதுக்குங்க இப்படி அவனை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. போலீஸ் இப்படி ஒரு கேள்வி கேட்டா அவங்க அடிக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே விஜயா இருந்துட்டு, டே மனோஜ் அப்படி என்னதாண்டா கேள்வி கேட்ட போலீஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. எதுவுமே பதில் பேசாம மனோஜ் வந்து பாவமா ஊஞ்சி வச்சுட்டு இப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. அங்க நடக்கிற கூத்து பார்த்து மீனாவும் முத்து சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து பதில் சொல்லாம அப்படியே ரூம்குள்ள போயிடுறாரு. ரோஹிணியும் திரும்பி போயிடுறாங்க. டே மனோஜ் நில்லுடாரே ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்திட்டு, என்னங்க நீங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லக்கூடிய விஷயமா இருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேனா, இப்படி அடி வாங்கினாதான் அவனுக்கு உரைக்கும். உடனே அண்ணாமலை முத்துவை பார்த்து திரும்பி, டே முத்து நீயும் அடிதடி எல்லாம் எதுவும் வச்சுக்காத, நல்லதை செய்யறதெல்லாம் சரிதான், ஆனா போலீஸ் கிட்ட எல்லாம் எந்த வம்பு தும்பு வச்சுக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்றாரு. முத்துவும் மீனாவும் அந்த பக்கம் போயிடுறாங்க. விஜயா வந்து அப்படியே ஓடி வந்து, ஏங்க எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்குதுங்க, மனோஜ் அப்படி என்னதாங்க கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. விஜயா ஒரு பார்வை பார்த்துட்டு அண்ணாமலை வந்து அப்படியே கீழே உட்காந்துக்கிறாரு. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்லங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கவும் அண்ணாமலை வந்து பேசாமையாதே இருக்காரு. முத்துவும் மீனாவும் அண்ணாமலையோட ரூம்குள்ள போறாங்க. உடனே முத்து பின்னால ஓடி வந்து, மீனா நான் தான் அப்பா கிட்ட ஒரு மாதிரியா எடுத்து சொல்றேன்ல, நீ எதுக்கு அப்புறம் போட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் ஒன்னும் போட்டு கொடுக்கலைங்க, நீங்க மாமா சொன்னாதான் கேட்பீங்க, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போலீஸ்காரங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை வேண்டாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், என்கிட்ட பிரச்சனை பண்ணாம இருந்தா நானும் யார் ரொம்பக்கு போக மாட்டேன். அப்போ பாக்கெட்லேருந்து ஒரு கவர் எடுத்து மீனா கிட்ட கொடுக்குறாரு முத்து. இங்கே பாரு யாரோட பொருள் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளேருந்து ஒரு மொபைல் எடுத்துட்டு, இங்க இந்த மாதிரி ஃபோன் தானே நீங்களும் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் எந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்கிறாரு. எங்கே கொடு அப்படின்னு வாங்கி பார்த்துட்டு, ஃபோனில் இருக்கிற ஸ்க்ராட்ச் கூட அப்படியே இருக்குது, ஃபோன் ஆஃபில் இருக்குது, சார்ஜ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முத்து. சார்ஜ் போட்டோன்னு ஆன் பண்ணி பார்க்குறாரு முத்து. மீனா இது என் ஃபோன் மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மீனாவும் அதை எட்டி பார்த்துட்டு, ஆமாங்க ஆனால் இது எப்படி தாத்தா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதான் தாத்தா சொன்னார்ல ஏதோ ஒரு பொண்ணு தவறு விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி முத்து சொன்னோன்னு, அப்படின்னா அது எந்த பொண்ணு அது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹால்குள்ள ஓடுறாரு. அப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா இன்னுமே விஜய் வந்து, ஏங்க எதுக்குங்க மனோஜ் போலீஸ் அடிச்சாங்க, அப்படி என்னதாங்க அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் முத்து வந்து, அப்பா பாப்பா என்னோட ஃபோன் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பின்னாலேயே மீனாவும் வராங்க. முத்து இப்படி சொல்றது வந்து ரூம்குள்ள இருந்து ரோகிணி கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏண்டா உன் ஃபோன் உங்ககிட்ட தானடா இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு. அப்பா அப்பா என்னோட தொலைஞ்சு போன ஃபோன் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே கதவுக்கு பின்னால நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்கிற ரோஹிணி வந்து, இவன் போன் எப்படி இவனுக்கு கிடைச்சது, வித்யா தான் கடல்ல போட்டால இவனோட போனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிக்கிறாங்க ரோஹிணி. சரி எப்படி இந்த ஃபோன் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. உடனே மீனா வந்துட்டு, அதான் மாமா அந்த செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க கடைக்கு ஒரு பொண்ணு வந்து ஒரு தடவை செருப்பு தைக்கிறக்காக வந்ததாமா. அந்த பொண்ணு திரும்பி போகும்போது அவங்க கிட்ட இருந்து அந்த ஃபோன் கீழே விழுந்துருச்சாமா. அதை தான் வந்து கண்டுபிடிச்சி யாருன்னு சொல்லி கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த தாத்தா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அதை கேட்ட ரோஹிணி வந்து, கடல்ல போட்டே நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்கா, அடி பாவி வித்யா என்கிட்டயே பொய் சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வந்து அப்படியே கத்திக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. உடனே விஜயா இருந்துட்டு, மனோஜோட தொலைஞ்சு போன பணமெல்லாம் கிடைக்கல, ஆனா இவனோட போன் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நல்லவங்க தொலைச்ச பொருள் எல்லாம் திரும்ப கிடைச்சிருமாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. உடனே விஜயா இருந்துட்டு, அப்ப மனோஜ் நல்லவன் இல்லையா? உடனே முத்து வாய் வச்சுட்டு சும்மா இருக்காம, ஆமாமா நல்லவனா இருக்கங்காட்டிக்கு தான் பலார்னு விட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அதை கேட்ட விஜயா இருந்துட்டு உடனே பயங்கரமா முறைக்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, ஏண்டா இந்த போன்ல இருந்தா இந்த சத்யாவோட வீடியோ எல்லாம் வெளியிட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமாப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், அப்படின்னா இந்த போன் இத்தனை நாளா யாருக்கிட்ட இருந்ததுன்னு தெரிஞ்சா இந்த வீடியோவை யார் வெளியிட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. கரெக்டுப்பா சூப்பரா யோசிச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கை தட்டுறாரு. அதை கேட்ட ரோஹிணிக்கு வந்து அப்படியே அங்க நிக்க முடியல, பயந்து நடுங்கிட்டு ரூம்குள்ள அதுக்கு இதுக்குமா நடந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அங்க முத்து வந்து, அந்த பொண்ணு மட்டும் யாருன்னு தெரிஞ்சது அப்படின்னா யார் இந்த வீடியோ எல்லாம் வெளியிட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. போன் கிடைச்சிருச்சுல, அதை வச்சிருந்தாலும் சீக்கிரமா மாட்டுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. முத்து அப்படி சொன்னதை கேட்ட உடனே ரோஹிணிக்கு வந்து அப்படியே அள்ளு விடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு முத்து வந்து சவாரிக்கு வெளியே போயிடுறாரு. அப்படி அவர் வெளியே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து காரை நிறுத்திட்டு ஆப்போசிட்ல ஒரு காருக்கு வெளியே ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுறாரு. அது பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பாட்டி ஊர்ல இருக்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் போல தெரியுது. டே எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு. டே நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படிடா இருக்க, பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் முன்னாள் வேலை செஞ்சுட்டு இருந்த ஓனர் பேர் சொல்லி, அங்க பார்த்ததுடா உன்னை, அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே இல்லை, உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ஆமாண்டா எனக்கு கல்யாணம்னு எனக்கே சொல்லாம தாண்டா பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அதுவும் கேள்விப்பட்டேன், ஏதோ பிடிக்காத பொண்ணாதான் கல்யாணம் பண்ணினியாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்தவரும் கேட்கிறாரு. ஏதோ பயங்கர ஃபைட் எல்லாம் வேற நடந்ததுன்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏண்டா இந்த நியூஸ் எல்லாம் உனக்கெல்லாம் தேடி வந்துருச்சா அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறாரு. பிடிக்காம தாண்டா கல்யாணம் நடந்துச்சு, ஆனா போக போக பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெக்கத்தோடவே முத்து சொல்றாரு. எங்க அம்மாக்கு எனக்கு கண்டாவே சுத்தமா பிடிக்காது, உருப்படாதவன் அப்படின்னு தான் சொல்லிட்டே இருப்பாங்க. நானும் உருப்படாம தான் சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் வேற கதை. அந்த வீட்டுக்கு நான் எப்பவுமே போறதுக்கு காரணம் எங்க அப்பா தான். ஆனா இது எல்லாமே அவ வர வரைக்கும் தாண்டா. யாரு? என் பொண்டாட்டி மீனாவை சொல்றேன். நான் யாருன்னு சொல்லிட்டு எனக்கே அவ வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. நான் குடிச்சா எப்படி தலைகீழா நடப்பேன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு. மாத்தினா எல்லாத்தையும் மாத்திட்டா. இப்ப வீட்டுல முத்துன்னா ஒரு கெத்து இருக்குது.
எல்லாம் யாரால அவளால தான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்கள் வீடும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், டேய் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டும் சொல்கிறாரு. டேய் அப்புறம் என்னடா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், ஒன்றும் சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. டேய் கவலைப்படாத மச்சான், எனக்கே நடக்குதுன்னா உனக்கெல்லாம் நடக்காமல் போயிருமா, சூப்பர் பொண்ணு உன்னை தேடி வருவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என் வாழ்க்கையில இப்படி மாறும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்த்ததே இல்லைடா. ஆனால் மீனா வந்து மாற்றினால அதே மாதிரி உன் வீட்டுக்கும் விளக்கேற்றுக்கு ஒரு பொண்ணு வருவா, கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் மாறும். உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரமே மாறும் நண்பன், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என் நண்பன் உன் வார்த்தை பழிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி தலை குனிஞ்சு வணங்குற மாதிரி பண்ணுறாரு. டே என்னடா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அநேகமாக இவர் தான் வந்து சீதாக்கு மாப்பிள்ளையா வருவாருங்கிற மாதிரி தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.